ஒருவரை வைத்துக் கொண்டு உம்முடைய பரலோகத்துல வாழுகிற அந்த பரலோக வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஒருவரோடு விடப்படும் பரிசுத்த ஆவியை பெறாத ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற கிருபை செய்யும். ஒவ்வொரு மக்களையும் இழுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை உண்டான மித்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்கள், இப்படியாக நாங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரம் 26வது வசனத்துல, let us make our image, கடவுளும் இயேசுவும் ஒன்றாக இருந்து மனுக்குலத்தை படைத்தார். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் மனுக்குலத்தில இந்த மத இனமாக இருந்தாலும் நாங்கள் தேவனுடைய சாயலாகவும் இயேசுவின் ரூபத்தின்படி நாங்கள் படைக்கப்பட்டவர்கள். அந்த உருவாக்கின தேவனுக்கு தான் நாங்கள் துதி கன மகிமையை செலுத்த வேண்டும். எங்களை உருவாக்கின தேவன். நாங்கள் எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அவர் ஒரு பாத்திரத்தை உருவாக்குவது போலதான் எங்களை மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தந்து நாங்கள் உயிரோடு இருப்பது அவர் தந்த ஜீவ சுவாசமாக இருக்கிறது. அந்த உங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனுடைய சுவாசத்துலதான் நாங்கள் வாழுகிறோம். சுவாசம் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது மரணம் ஏற்படுகிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பழைய ஏற்பாட்டு காலத்தில ஆவியானவர் பலத்தை கொடுப்பதற்காக, யுத்தங்களில வெற்றியை கொடுப்பதற்காக ஒவ்வொருவர் மேலும் இறங்குற ஆவியானவராக அவர் இருக்கிறார். பாருங்கள், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவர் எக்காளம் ஊதி அபியேஸ்தியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தபடியாக யுத்தத்துக்காக கிதியோன் மேல அபிஷேகம் இறங்கினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு லீடர்ஸுக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் இறங்கி பலத்தை கொடுத்து இந்த யுத்தங்களில வெற்றியை கொடுக்கிறவனாக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக சிம்சோன் மேல ஆவியானவர் இறங்கின பொழுது சிம்சோன் பெலிஸ்தியருக்கு எதிராக யுத்தம் செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக இந்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், ஹெல்ப்பராக இருக்கிறார். அவர் ஒரு ஆழ்த்தன்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், பிதா, எங்களுடைய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆழ்த்தன்மை உள்ளவர். ஒரு மனிதனாக, கீ என்று சொல்லப்படுகிறது, மனிதனாக அவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் முதலாக பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் ஒருபடப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்த பொழுது பலத்த காற்று அடிக்கிறது போல முழக்கங்களோடு காற்று அடித்து ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளில இறங்கினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயும் பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் அந்த பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒரு பலத்தை தருகிறவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கும் பொழுது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்றாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. பரிசுத்த ஆவியை எங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக, மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக எங்களுக்கு இன்றைக்கு அவர்
எங்கள் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல பார்க்கும் பொழுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளரே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை எங்களுக்கு கற்றுத் தருகிறவராக இருக்கிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலையும், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இயேசுவை எங்களுக்கு கற்றுத் தருகிறவராக இருக்கிறார். இயேசு பாருங்கள், எவ்வளவு அன்புள்ளவராக, சமாதானம் உள்ளவராக, சந்தோஷம் உள்ளவர்களாக, இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை ஆகிய 9 விதமான குணங்களையும் 9 விதமான வரங்களையும் தந்து இயேசுவை எங்களுக்கு கற்றுத் தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் பாருங்கள், நாங்கள் கொடியாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து செடியாக இருக்கிறார். நாங்கள் அவரில் இணைந்து கனிகளை கொடுக்கிறோம். 9 விதமான நல்ல கனிகளை. அன்புதான் முதலாவது கனியாக இருக்கிறது. இப்படியாக நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக நாங்கள் இயேசுவோடு இணைந்து செயற்படுகிறோம். நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படியாக இயேசு, நாங்கள் யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலேயும், பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை குறித்து எங்களுக்கு கற்றுத் தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் இந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது அதில் இருக்கிற விளக்கங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத் தருகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தின் வெளிச்சத்தை, ரெவிலேஷனை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலேயும், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகேல் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். இப்படியாக இயேசு மரித்து பரலோகத்துக்கு போய் 50வது நாளில அவர்கள் பரிசுத்த ஆவியை முதலாக சீடர்களுக்கு கொடுத்ததை, அதன் பின்பு இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற விரும்புகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுதுதான் எங்களுக்கு வேதாகமத்தை படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, வேதாகமம் ஒரு தேனிலும் இனிமையான ஒரு புஸ்தகமாக எங்களுக்கு இருக்கும். பாருங்கள், அது ஒரு மருந்தாக, ஒரு டாக்டர்ஸ் கொடுக்கிற மருந்தாக பல நோய்களுக்கு இந்த தேவனுடைய வார்த்தை குணமாக்குற வார்த்தைகளாக, பலன் தருகிற வார்த்தைகளாக, இந்த மனித சரீரங்களை உயிர் தழுகிற வார்த்தைகளாக அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கிறது. நாங்கள் யோவான் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலேயும், அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். எங்களுடைய பிதா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நன்மையான ஈவுகளும் பரிபூர்ணமான வரங்களும் பிதாவாகிய ஜோதிகளிடத்தில் இருந்து வருகிறது. பாருங்களுடைய, நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் எங்களுடைய தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இயேசுவை நாங்கள் விசுவாசித்து
ஆவியில நடக்கும் பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். பாருங்கள், இயேசு எங்களுக்கு சகோதரராக மாறுகிறார். ஒரு சுதந்திரமான பிள்ளைகளாக தேவன் எங்களை மாற்றுகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளதான் அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். நாங்கள் தான் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு போவார்கள். இன்றைக்கு நாங்கள் சபையாக கூடுகிறோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆலயங்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளதான் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் தான் அந்த ஆலய எங்களுக்குள்ளதான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. இப்போ 1 கொரிந்தியர் 3:16 வசனத்துல பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக நாங்கள் இருக்கிறோம். சபையாக நாங்கள் சபைக்கு போகும் பொழுது எங்களை நாங்கள் வேதாகமத்தை வாசித்து துதித்து ஜெபம் பண்ணி சபைக்கு ஒன்றாக நாங்கள் இணையும் பொழுது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. அவர் எங்களுக்குள்ள வாழ்ந்து பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ள வாழ்ந்து பாவம் செய்யாதபடி எங்களை காத்து கொள்ளுகிற ஆவியானவராக இருக்கிறார். பாவம் செய்யும் பொழுது எங்களுக்கு உணர்த்துவார். இது பாவ சிந்தனைகள் வரும் பொழுது அவர் எங்களுக்கு உணர்த்துவார். பாவம் பொல்லாதது, பாவம் வாசல் படியில வந்து படுத்து விடும். பாவத்தை செய்யாதபடி எங்களை ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 3:17 வசனத்திலேயும், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். உங்களுடைய சரீரத்தை நாங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவம் செய்யாதபடிக்கு எங்களுடைய சரீரத்தை அவர் பரிசுத்த ஆவியை தந்து எங்களை பரிசுத்தமாக வைத்திருக்க எங்களுக்கு கற்றுத் தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய தேவன் இருக்கிற இடம் ஏசாயா 6 பார்க்கும் பொழுது, கேரி மீன்கள் சீரா மீன்களும் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனை பரிசுத்தர் 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 என்று போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. 24 மணி நேரமும் ஏஞ்சல்ஸ் அவரை புகழ்ந்து போற்றி கொண்டிருக்கின்றன. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். இந்த உலகத்திலே இருந்தும் நாங்கள் அவரை போற்றும் பொழுது, அவருக்கு துதி ஆராதனைகளை எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அதிகமாக வல்லமையாக எங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். நாங்கள் யோவான் 16:23 வசனத்திலேயும் எங்களை நாங்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு அனுப்புவார். இப்படியாக நாங்கள் பரிசுத்தமாக எங்களை காத்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்த ஆவியை பெற்று நாங்கள் தேவனுக்கு ஆராதனை, துதி, கன, மகிமை, ஆராதனையை நாங்கள் செலுத்த வேண்டும். அவர்தான் அவர் எங்களுடைய தேவன் தருகிற ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பாருங்கள், உலக மக்களில அதற்கு எதிரான ஆவிகள் காணப்படுகின்றன. பாருங்கள், பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள், வெச்சாத ஆவிகள், வேசித்தன ஆவிகள், இப்படியான தீமையான மாம்ச சிந்தையில இருக்கிற மக்களுக்கு இப்படியான பலவிதமான ஆவிகள் செயற்படும். தேவன் எங்களுக்கு தருகிற ஆவி பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர், சக்தி ஆவியானவர் எங்களுக்கு சத்தியத்தில எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார்.
பாருங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலேயும் ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல தேவன் எங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். பாவங்களில் இருந்து, இந்த மத வழிபாடுகளில் இருளில இருந்து எங்களுக்கு வெளிச்சத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நோய்களை விடுவிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்த நோய்கள், இந்த அசுத்த ஆவிகள், இந்த மாம்ச சிந்தையான ஆவிகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு டொமினியனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியருக்கு முன்னால இந்த தீமையான ஆவிகள் எதுவும் நிற்க முடியாது. அதற்காகத்தான் இயேசு நிக்கதேமுக்கு சொல்லுகிறான், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில பிறப்பது ஆவியாக இருக்கும். பாருங்கள், நாங்கள் தாயின் வயிற்றில மாம்சத்தில பிறக்கிறோம், இப்பொழுது நாங்கள் ஆவியில பிறந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து எங்களை தேவனுக்கு பிரியமாக அவருடைய வேதாகமத்தை தியானிக்க, அவரை துதிக்க, ஆராதிக்க, இப்படியாக தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய தேவன் எங்களுக்கு கற்று தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் அப்போஸ்தலர் 1:8 பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்றைக்கு எந்தெந்த நாடுகளில நீங்க இருக்கிறீர்களோ அந்தந்த நாடுகளில, அந்த இடத்துல நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். பாருங்கள், இந்த ரேடியோ கூடாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் அந்த நாடுகளில அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்குறவராக இருக்கிறார். தேவனுடைய வல்லமை உள்ள வார்த்தைகள், அபிஷேக வார்த்தைகளை நீங்கள் தியானித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைகள் வல்லமையாக கிரியை செய்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய சரீரங்கள்ல இருக்கிற சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு மனிதர்களுக்கு நோய்கள் வரும் பொழுது சரீரங்கள் பாதிக்கப்படுகிறது, மரிக்கிறது சில பகுதிகள். இந்த பகுதிகளை ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். பாருங்கள், மரித்த லாசரத்தை உயிர்ப்பித்த ஆவியானவர் தான் எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். இயேசுக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு எங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். பாருங்கள், அவர் இயேசுவை 3ஆம் நாள் உயிர்த்தெழ செய்த ஆவியானவர் தான் எங்களுடைய சரீரங்களையும், அவர் இந்த மரித்து போன சரீரங்கள், உறுப்புகள் மரித்திருந்தால், நோய்களாக இருந்தால் அந்த நோய்களில் இருந்து விடுதலையை தந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். நாங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இப்படியான அவர்களுடைய சரீரங்களில சாவுக்கு ஏதுவான சரீரங்கள், நோய்கள் பிடிக்கப்பட்ட சரீரங்களை இந்த நேரத்துல நீர் உயிர்ப்பிக்கும்படியாக அதே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் அவர்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். இயேசு எப்படி அந்த ஆவியானவரோடு வாழ்ந்தாரோ, அவரை நிரப்பின அதே ஆவியானவர் தான் இன்றைக்கும் எங்களுக்கு வாதம் செய்கிறவராக இருக்கிறார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். உங்களுடைய நோய்கள் பிடிக்கப்பட்டிருந்தால்
அவருடைய ஆவியானவர் அந்த சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பித்து நோய்களை குணமாக்கி எங்களுக்கு எங்களுக்கு வல்லமையை தந்து வெள்ளத்தை தந்து வழி நடத்துகிற ஆவியானவர் தான் எங்களுக்கு இலவாசமாயிருக்கிற ஆவியானவர். நாங்கள் ரோமர் 8 26 வசனத்துல பார்க்கும் பொழுது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய தின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு ஜெபிக்க முடியாத வேளைகளில இந்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். ரோமர் 8 வசனத்திலேயும் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தனை இன்னதென்று அறிவார். இந்த அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் அறிகிறவராக இருக்கிறார். ரோமர் 8 வசனத்திலேயும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்கள், எங்களுக்கு நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. பாருங்கள், அவர் சொல்லி இருக்கிறார், சகல நாட்களிலும் முடிவு பரியந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். நாங்கள் கலாத்தியர் 5 வசனத்திலேயும் கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுது மாம்ச சிந்தையில பிறக்கிறோம். இச்சைகள் எங்களுடைய சரீரத்தில் ஏற்படுகிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதன் மூலமாகத்தான் மனிதர்கள் பாவம் செய்து பாவத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள். பாருங்கள், இந்த இச்சைகளை எல்லாம் நாங்கள் சிலுவையில அறைந்து விட வேண்டும். எங்களுடைய கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள். கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இப்படியாக நாங்கள் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கும் பொழுது நாங்கள் அன்பில நடப்போம். ஒன்றான மெய்த்தேவனை நேசிப்பது, பிறரை நேசிப்பது, இப்படியாக நாங்கள் தேவனுடைய புத்திரர்களாக எங்களுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒவ்வொருவரும் எங்களுக்கு சகோதரராக இருக்கிறோம். ரோமர் 8 வசனத்துல மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பாருங்க, நாங்கள் ஆரம்பத்தில் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றிருந்தோம், இருளின் பிள்ளைகளாக இருந்தோம். இன்றைக்கு நாங்கள் ரோமர் 8 வசனத்தில அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இப்படியாக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறவர்களாக எங்களை அவர் மாற்றி இருக்கிறார். கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில எங்களை வாழ வைப்பதற்காக அழைத்திருக்கிறார். எங்களுக்கு தந்த ஆவியானவர் எங்களுக்கு தந்திருப்பதன் நோக்கம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. ஏசாயா 61 வசனத்திலேயும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்கொண்டவர்களை காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலை, இப்படியாக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர் எங்களை அபிஷேகித்திருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆண்டவரே, இந்த கவலை கண்ணீர்களை மறக்க உம்மை நோக்க எங்களை கற்றுத்தாரும். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமாண்டவரே, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவன் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா. பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவராக நிரப்பப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா. நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நிரப்பும். உச்சநிலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களை பரவசப்படுத்துவீராக. நோய்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus, உம்முடைய வல்லமையை பெற்றுக் கொள்வார்களாக. கிதியோன் மேலில் இறங்கின ஆவியானவர், சிம்சோன் மேலில் இறங்கின ஆவியானவர், தாவீதின் மேல அபிஷேகத்தின் மூலமாக இறங்கின அந்த ஆவியானவர் எங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டுக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கி ஒவ்வொருவரையும் வெல்லப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக, சுவிசேஷத்தை அறிவிக்கிற வல்லமையை கொடுப்பீராக.
உம்மாலே எல்லாம் ஆகும். இந்த கடைசி காலத்துல உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொண்டு இந்த சுவிசேஷத்தை பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் பிரசங்கிக்கப்பட்ட ஆவியானவர் நீர் எங்களோடு இருந்து ஒவ்வொரு ஊழியக்காரனோடும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளோடும் இருந்து நீர் இந்த ஊழியத்தை அறிவித்து உம்முடைய கட்டளையை உம்முடைய கிரேட் கமிஷனை நாங்கள் நிறைவேற்ற நீர் எங்களோடு இந்த பெரிய காரியங்களை செய்வீராக. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்ய நீர் ஒவ்வொருவரோடு விடப்படுத்துகிறதற்காக நன்றி. துதிகர மகிமை ஒன்றான மெத்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். அருமையாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நடக்கிற எல்லா விஷயங்களும் எங்களுக்கு அவர் மூலமாக மட்டுமே முடிக்க முடியாத எல்லாத்தையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அவர் இல்லாட்டி எங்களுக்கு நாங்கள் வார்த்தையின் மூலமாகவோ என்ன விதத்திலையும் நாங்கள் என்னத்தை செய்தாலும் அதை சாதிக்க முடியாது. பரிசுத்த ஆவியின் மூலமாகவே மட்டுமே அதை சாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்றபடியால் எங்களோட பலவீனத்துல, எங்களோட சுகவீனத்துல, எங்களோட வார்த்தையின் மூலமா வருகிற அபிஷத்தினால அவர் உணர்த்துற எல்லா வெளிச்சத்தின் மூலமாக வரும் எல்லா விதங்களும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே இந்த சுவிசேஷத்தை கூட அவருடைய தைலத்தின் பரிசுத்த ஆவியின் உணர்த்தலால வாரத ஆக்களுக்குள்ள கொண்டு போய் மனிதர்களை அந்த உணர்ச்சியை கொடுத்து அவர்களை அந்த ரட்சிப்புகளை கொண்டு வரதே பரிசுத்த ஆவியானவர் தான். என்றபடியா நன்றாக அந்த வார்த்தையை கொடுத்தீர்கள்.